பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். திரியேக கடவுளாக தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தின பரலோகத்தின் தேவனே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான பரிசுத்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய கிருபைகளை சிந்திக்கவும், ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. ஆண்டவருடைய பாதப்படியிலே காத்திருக்கிற நல்ல பங்கை இந்த நாளிலும் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் திரித்துவ தேவனின் மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்களும் ஒரே இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரோடும் நிறைவாக தாங்கியிருக்கட்டும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்குள்ளாக அகமகிழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 391 பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம், அடியேனை காத்தீரை. ஞான பாடல் 391. Seba
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 18 வரையுள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சப்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறினானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறினானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே தானமும் நீரே நியாயமும் நீரே என் தானமும் நீரே. ஞானமும் நீரே தானமும் நீரே நியாயமும் நீரே என் தானமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே ஆதாரம் நீரே ஆசையும் நீரே என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே என் மெய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே என் மெய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்குரிய தலைப்பு, நாம் மூவொரு கடவுளை வழிபடுகிறோம். We worship the triune God. தியான வசனம் யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவர்,
குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர். பரிசுத்த ஆவியராகிய தேவன் நம்மோடு தங்கி நித்தியத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர். இது திருமுறை சொல்லுகிற நற்செய்தி. அந்த ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் யார்? அவர் திரியேகர். திரித்துவ கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் என்று 3 ஆழ்த்தன்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவரை திரித்துவ கடவுள் என்கிறோம். கிறிஸ்தவ இறையியலின்படி கடவுள் இறைத்தன்மையில் ஒருவராகவும் ஆழ்த்தன்மையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். எனவே அவரை திரியேகர் என்கிறோம். திரி என்றால் 3, ஏகர் என்றால் 1. 1 யோவான் 5:7 சொல்லுகிறது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். கடவுள் ஒருவரே. அவர் தம்மை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக திரித்துவ கடவுளாக வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் உள்ளது, கண்டறியப்படாத உண்மைகள் உள்ளது. அதை போன்று திரித்துவம் ஒரு தெய்வீக அதிசயம். திரித்துவம் ஒரு பரம இரகசியம். கடவுளை பற்றிய கிறிஸ்தவ கோட்பாட்டில் திரித்துவ கோட்பாடு திருச்சபையின் அஸ்திபாரமாகும். திருமறையில் திரித்துவ கடவுள் என்ற சொல் நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் திரித்துவ கோட்பாடு திருமறையில் ஆழமாக புதைந்து காணப்படுகிறது. திரித்துவ கடவுளை நாம் ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் வழிபடுகிறோம்? முதலாவது வேதம் சொல்லுகிறது, திரித்துவ கடவுள் அனைத்தையும் படைத்தவர். திரித்துவ கடவுள் அனைத்தையும் படைத்தவர். யோவான் 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. படைப்பில் திருமைந்தர் இயேசுவின் பங்கு முக்கியமானது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. படைப்பிலே தந்தையாம் கடவுள் உடைய பங்கு முக்கியமானது என்று ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். படைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு முக்கியமானது. யோபு 26 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து அனைத்தையும் படைத்தவர் என்பதை ஆதியாகமம் 1 உறுதிப்படுத்துகிறது. அவர் அதிசயமான படைப்பாளர். அனைத்தையும் படைத்தவர் மாத்திரமல்ல, அழகான படைப்பாளர் என்பதை ஆதியாகமம் 1 அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. இயற்கையை உற்று கவனிக்கிற பொழுது திரித்துவ கடவுள் எவ்வளவு ஆச்சரியமான படைப்பாளர் என்பதை உணர முடிகிறது. படைப்பாளராகிய கடவுளை இந்த உலகம் அறியவில்லை என்று பவுல் வேதனைப்படுகிறார். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு.
அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. யோவான் 1:10 சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எவ்வளவு பரிதாபமான நிலைமையிலே இந்த உலகம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. திரித்துவ கடவுளே நமது சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருக்கிற நாம் எவ்வளவு கருத்தாய், எவ்வளவு பக்தியாய், எவ்வளவு உண்மையாய் அவரை ஆராதிக்கிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்தவர், மகா பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதே அற்புதமான படைப்பாளரான திரித்துவ கடவுளின் சிறப்பு. யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்மிலே இடம் உண்டா? திரித்துவ ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் படைத்த பூமியிலே வாசம் பண்ணுகிற நாம் அவருக்கு நாம் உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறோமா? இரண்டாவதாக, திரித்துவ கடவுளை நாம் ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் அவரை வழிபடுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, திரித்துவ கடவுள் அதிதூயம். யோவான் 1:5 நாம் வாசிக்கிற பொழுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் என்று பவுல் பிதாவாகிய கடவுளின் அதிதூய்மையை விவரிக்கிறார். சேராபீன்களால், கேருபீன்களால் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற கர்த்தர் என்று ஏசாயா 6:3 குறிப்பிடுகிறது. பரிசுத்தமான தேவன் ஒருவரே நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்தமான பாதையில் நம்மை நடத்த முடியும். யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதிதூயவரான கடவுள் இன்று நம் வாழ்வை முற்றிலுமாய் தூய்மைப்படுத்த விரும்புகிறார். நாம் பெரிய பெரிய தவறுகளை செய்வதில்லை என்பது உண்மைதான். ஆனால் சிறு சிறு தவறுகளை, மறைவான குற்றங்களை, பழக்க தோஷமான தவறுகளை நாம் அன்றாடம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரசங்கி 10:1 சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். அதுபோல செத்த ஈ போன்ற சின்ன சின்ன பாவங்கள் என்று நாம் கண்டு கொள்ளாமல் விட்ட தவறுகள் நம் வாழ்க்கையை நாரி கெட்டுப்போக பண்ணும். நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் சுத்திகரிக்கப்படும்படி தேவ சமூகத்தில் நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மனம் திரும்புவோம். திரித்துவ கடவுள் அதிதூயவர். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதிதூயவரை தூய இருதயத்தோடு நாம் ஆராதிப்போம். மூன்றாவதாக, திரித்துவ கடவுள் அன்புமயமானவர். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டுப்போன உலகத்தை கர்த்தர் தண்டித்து அழிக்கவில்லை, மாறாக நேசித்தார். தெய்வீக அன்பை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தன் ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோவான் 3:17. உலகம் கடவுளின் பரிசுத்த அன்பை புறம் தள்ளியது. பாவ அன்பை, தவறான அன்பை தேடி ஓடியது. இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒருவராக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அன்பின் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகம் சிலுவையில் அறைந்தது. நாமும் பல நேரங்களில் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்திருக்கிறோம். ஆனால் பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தம் இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். எனவே அன்புமயமான திரியேக தேவனிடத்திலே எந்த நேரத்திலும் நாம் வரலாம். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் வரலாம். அவர் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர். அந்த அன்பின் ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய அன்பிற்குள் நாம் ஓடி வருவோம். திரித்துவ கடவுள் அன்புமயமானவர். கடைசியாக, திரித்துவ கடவுளை நாம் ஏன் ஆராதிக்கிறோம்? இந்த திரித்துவ தேவன் அதிகாரங்களுக்கு மேலானவர். யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளின் அதிகாரம் திரித்துவ தேவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் இருள் போன்ற பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். என்ன செய்வது, எதை செய்வதென்று அறியாமல் உட்கார்ந்திருக்கலாம். இருளின் அதிகாரத்திற்கு மேலான ஒருவர் உங்களோடு உண்டு. இருளின் அதிகாரம் உங்களை மேற்கொள்வதில்லை. மீகா 7:8 தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இன்றைக்கும் திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரமுள்ளவராய் காணப்படுகிறார். அவருடைய அதிகாரத்திற்கு நாம் அடங்கியிருக்கிற பொழுது இருளின் வல்லமைகள், உலகத்தினுடைய வல்லமைகள், மாம்சத்தினுடைய வல்லமைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற திரித்துவ கடவுள் அனைத்தையும் படைத்தவர், அதிதூயவர், அன்புமயமானவர், அதிகாரங்களுக்கு மேலானவர். அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை பாடுவோம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. கீர்த்தனை பாடல் 366.
கேட்டழுந்தேன். பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன். கோபத்துக்குள்ளாகி கேட்டழுந்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்துக்கேதுவாய் சஞ்சரித்தேன். சாபத்தை அன்புடன் சகித்தீரே என் நாதா. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. தங்க குருசு படுத்திரந்தோ. தங்க திருமேனி தவித்ததன்றோ. பங்க குருசு படுத்திரந்தோ. தங்க திருமேனி தவித்ததன்றோ. தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ. தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ. ஏங்குதேய நாவி இப்பாடு நினைக்கையில். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு. ஆவியனை மீட்க பரலோகத்தை விட்டு. பாதனில் வந்து மாபாடுகள் பட்டதாம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையில் கர்த்தர் எங்களை தம்முடைய திருவார்த்தைகளால் ஆசீர்வதித்து தம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொண்டு நடத்தினீர். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க அருள் தந்தீர். எல்லாவற்றை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரித்துவ தேவன், எங்களை படைத்தவர், முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர் என்று நாங்கள் வேதத்திலிருந்து தியானித்தோமே. அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிதூயவரான ஆண்டவருடைய சமூகத்தை நாடவும் தேடவும் எங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை கண்டு கொள்ளவும் கர்த்தர் தயவு பாராட்ட செபிக்கின்றோம். அன்புமயமான ஆண்டவருக்குள்ளாக நாங்களும் தெய்வீக அன்பை உணர்ந்து பிறரோடு அன்பு பாராட்டி நேசித்து எங்களுடைய வாழ்வை அன்போடு கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அந்த ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க தேவனுடைய அதிகாரத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் தயவு பாராட்ட செபிக்கின்றோம். இருளின் அதிகாரங்கள் எங்களை தொட முடியாது என்கிற நல்ல நம்பிக்கையில் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தையே நாங்கள் பற்றி கொள்ள, திரித்துவ தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழடங்கி காணப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கின்றோம். நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உலகமெங்கிலும் திரித்துவ ஞாயிறாக இந்த நாளை ஆசரிக்கிற பொழுது தெய்வீக உண்மைகளை ஒவ்வொருவரும் கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். புரட்டு உபதேசங்கள்
தவறான போதனைகளுக்கு தேவ ஜனங்கள் வழிவிலகி போய் விடாதபடிக்கு மாய்மாலமான துருபதேசங்களின் நடுவில் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் தயவு பாராட்ட ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தந்த குமரி பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு தங்கியிருந்து தொடர்ந்தும் கர்த்தருக்கு மகிமையான பணிவிடைகளை நிறைவேற்ற பலப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆதினம் அமர்ந்த தேர்தலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவருக்கு பிரியமான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக பேராயம் முன்னோக்கி செல்ல கர்த்தருடைய மகிமை விளங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் எங்கிலும் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தருடைய வருகைக்கென்று ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படத்தக்கதாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலும் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றி கர்த்தர் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். தேவையுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எந்த குறைவும் இல்லாதபடிக்கு குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்ப ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக. தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளும். அவர்களை ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். புதிய கல்வி ஆண்டிற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை தாங்கி இருக்கட்டும். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து புதிய கல்வி ஆண்டிற்குரிய ஞான நன்மைகளை நிறைவாய் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதமை உள்ள பிள்ளைகள் உண்டு. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி தளர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. தோல்வியடைந்த நிலைமையிலே பாரத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. தேவன் எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுகிறவர். ஞானத்திலே குறைப்பட்டவர்களுக்கு ஞான நன்மைகளை தருகிறவர். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். நல்ல சுகத்தையும் பலனையும் கர்த்தர் தந்து சாட்சியாக நிறுத்தும். குடும்பத்திலே நல்ல காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. திருமண காரியத்திற்காய், குழந்தை பாக்கியத்திற்காய் எதிர்பார்ப்போடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு மேலும் நன்மைக்கு எதுவாய் தங்கியிருக்கட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், எங்களுக்கென்று யாருமில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வலது கரத்தையும் பற்றி பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தினால் நிறம் இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.